ஹாய் guys, வெல்கம் டு Noob மீடியா. நான் உங்கள் தினேஷ்குமார். இன்றைக்கி நம்ம SQL கிளாஸில் என்னென்ன கீஸ் இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். அந்த கீஸ்லாம் எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கோட கிளாஸில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே ப்ரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதை பற்றியெல்லாம் இப்போ நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரைமரி கீ எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். இங்கே ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுவோம். ஃபேக்கல்ட்டின்னு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் ஃபேக்கல்ட்டி ஐடி தான் நமக்கு இங்கே ப்ரைமரி கீயாக இருக்க போது. வேர் இப்போ நம்ம இங்கே ப்ரைமரி கீன்னு போட்டாலே இங்கே ப்ரைமரி கீ நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். இன்னொரு மெத்தட் கூட இருக்குது. அப்படி இல்லைன்னா எல்லா காலம்ஸையும் டிஃபைன் பண்ணிட்டதுக்கு அப்புறமா ஃபைனலாக ப்ரைமரி கீ ப்ராக்கெட்குள்ளே பேரந்தசிஸ்குள்ளே FID இப்படியும் நம்ம டிஃபைன் பண்ணலாம். இப்போ நம்ம இப்படி டிஃபைன் பண்ணிட்டோம்னா இதுவும் ப்ரைமரி கீ தான், இதுவும் ப்ரைமரி கீ தான். நம்ம இப்படியும் டிஃபைன் பண்ணலாம், இப்படியும் டிஃபைன் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபேக்கல்ட்டி நேம் varchar நெக்ஸ்ட்டு நம்ம யூனிக் கீ பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபேக்கல்ட்டி மொபைல் நம்பர் அப்படின்னு ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறோம். நம்பர் இன்டீஜர் யூனிக். இப்போ எல்லாருக்குமே மொபைல் நம்பர் வந்து யூனிக்காக தான் இருக்கும். அதனால தான் இப்போ நம்ம யூனிக் கீ வந்து மொபைல் நம்பருக்கு நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற இந்த டேட்டாபேஸ் இந்த காலமில் இருக்க எல்லாமே யூனிக்காக தான் இருக்கும். இப்போ நம்ம யூனிக் இல்லாமல் நம்ம வேற ஒரு நம்பர், இந்த யூனிக் கீ வந்து இந்த காலமில் எதுவுமே ரிப்பீட் ஆகக்கூடாதுன்ற மெயின் கான்செப்டுக்காக தான் யூனிக் கீ இருக்குது. இப்போ இந்த மொபைல் நம்பர் வந்து மோஸ்ட்லி யாருக்குமே ரிப்பீட் ஆகாது, ஏன்னா அப்படி இருந்தால் தான் அது மொபைல் நம்பர். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இமெயில் ஐடி பார்க்கலாம். இமெயில் ஐடி பண்ணோம். varchar 40 இதுவும் சேம் யூனிக் தான். ஸோ யூனிக்கு இப்படியும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கூட நம்ம யூனிக்கியாக ப்ரொவைட் பண்ண முடியும். யூனிக் key faculty mobile number faculty email. கீ இல்லை யூனிக்னு வரும், கீ வராது. ஓகே கைஸ். ஸோ இப்போ நம்ம இங்கே என்டர் பண்ணும்போது மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கம்பைன் ஆகி யூனிக்காக இருக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து இன்னொரு ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்கவே கூடாது. ஆனால் மோஸ்ட்லி இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் யூனிக்காக தான் இருக்கும். நான் இப்போ இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபாரின் கீ. இப்போ இதில் ஃபேக்கல்ட்டி ஐடின்றது வந்து ப்ரைமரி கீயாக இருக்குது. இப்போ இன்னொரு டேபிளில் இப்போ இந்த ஃபேக்கல்ட்டி ஐடியை ஃபாரின் கீயாக நம்ம எப்படி ப்ரொவைட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்னு இன்னொரு டேபிள். ஸ்டூடெண்ட் ஐடி varchar 6. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டேட்டா டைப்பில் டேட்ன்ற ஒரு டேட்டா டைப் நம்ம பார்க்கலாம். இந்த டேட்டா டைப் யூஸ் பண்ணி டேட்டெல்லாம் ஸ்டோர் பண்ண முடியும். டேட் வந்து எந்த ஃபார்மெட்டில் ஸ்டோர் பண்ணோம்னா
ஓகே. டேட் வந்து சிங்கிள் கோட்ஸ்க்குள்ளே தான் வரணும். இப்போ 20-1/11 1 கூட கொடுக்கலாம். 1/2020 இந்த ஃபார்மேட்லேயும் ஸ்டோர் பண்ணலாம். இல்லை இங்கே முன்னாடி 0 ஒன்றும் இம்பார்ட்டண்ட்டாக கிடையாது, கம்பல்சரியெல்லாம் கிடையாது. இப்படியும் நம்ம என்ட்ரு பண்ணலாம். ஆனால் இங்கே ஸ்லாஷ் கூட கொடுக்கலாம். செமிகோலன் தான் கொடுக்க முடியாது. செமிகோலன் கொடுத்தா எரர் வரும். ஏன்னா இது டேட் ஃபார்மேட்டில் வராதிங்க. 2 ஃபார்மேட் தான், ஐஃபன் இல்லைனா ஸ்லாஷ். இந்த 2 ஃபார்மேட்டில் நம்ம டேட்டா என்ட்ரு பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சரி ஓகே, இப்போ நம்ம ஃபேக்கல்ட்டி ஐடியை நம்ம இங்கே ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். வேக்கர் 6 ரெஃபரன்சஸ் ஒரு எஃப் தான் வரும். ரெஃபரன்சஸ் இப்போ நம்ம எந்த டேபிள்ன்றதை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணிட்டா போதும். ஃபேக்ட் இப்போ இந்த ஃபேக்ட்ன்ற டேபிள் மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணிட்டா போதும். நமக்கு இங்கே வந்து கீ ரெப்ரசன்ட் ஆகிடும், ஃபாரின் கீ. இப்போ நம்ம இங்கே ரெஃபரன்ஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபாரின் கீ ஆட் பண்ணுறோம். ஸோ ஓகே, இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம். பாருங்கள், டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. இது ஒரு வாட்டி ரிஃப்ரெஷ் பண்ணால் ஃபேக்கல்ட்டி ஸ்டூடெண்ட் என்னென்ன காலம்ஸ், ஸ்டூடெண்ட் ஐடி, டேட் ஆஃப் பர்த், ஃபேக்கல்ட்டி ஐடி, சேம் ஃபேக்கல்ட்டி ஐடி, ஃபேக்கல்ட்டி நேம், மொபைல் நம்பர். இப்போ நம்ம ஒரு சாம்பிளுக்காக நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். இன்சர்ட் இன்டு ஃபேக்கல்ட்டி. ஓகே, இப்போ நம்ம ஃபேக்கல்ட்டி நேம் கொடுக்கலாம். சம் ஏபிசி, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஓகே, அவ்வளோதான். இன்டீஜர் அவுட் ஆஃப் ரேஞ்ச். ஓகே, 10 தான் இன்சர்ட் பண்ண முடியும். 8 வேல்யூஸ், 9 வேல்யூஸ் தான் இன்சர்ட் பண்ண முடியுது இன்டீஜரில். ஓகே, இப்போ நான் இதில் ரிப்பீட்டேஷன்ஸ் இது ரெண்டுத்தையும் சேர்த்து ரிப்பீட் பண்ண முடியாதுன்னு சொன்னதை இப்போ நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள். ப்ரைமரி கீ யூனிக்காக தான் இருக்கணும். இப்போ நம்ம இந்த வேல்யூ ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணிட்டோம், இது ரிப்பீட்டேஷன் தான் வரவாயில்ல. இப்போ நான் இதை மறுபடியும் என்ட்ரு பண்ண பார்த்தா எனக்கு என்ட்ரு ஆகாது, எரர் தான் ரைஸ் ஆகும். ஏன்னா இது ரெண்டும் கம்பைன் ஆகி யூனிக்காக இருக்கணும். இது ஏற்கனவே இருக்குன்றதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ அதனால என்னால் என்ட்ரு பண்ண முடியாது. இப்போ ஜஸ்ட் இந்த பியை மட்டும் எடுத்துகிற பாருங்கள், இப்போ என்ட்ரு ஆகும். ஏன்னா இந்த ரிப்பீட்டேஷன் இல்லை, இது ஏற்கனவே ப்ரெசென்ட் ஆனதில்லை. ஸோ அதே மாதிரி நான் டீன்னு போடுறேன். இப்போ இந்த ஃபாரின் இந்த ப்ரைமரி கீயும் இங்கே என்ட்ரு ஆகாது. இங்கே பாருங்கள், ஃபேக்கல்ட்டி ஐடி ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், டூப்ளிகேட் cannot be violated. இப்போ நம்ம இங்கே மாற்றிட்டோம்னா என்ட்ரு ஆகிடும். இங்கே பாருங்கள். ஸோ இதெல்லாம் இப்போ நான் செலக்ட் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள். ஸோ நேம் ரிப்பீட் ஆகலாம், ஏன்னா நான் இதை ரிப்பீட்டேஷன் மோடில் தான் கொடுத்துருக்கேன். மொபைல் நம்பர்
அண்ட் இமெயில் ஐடி ரெண்டுமே கம்பைன் ஆகி யூனிக்காக இருக்கக்கூடாது. அதுதான் இதோடைய கன்ஸ்ட்ரெயின். இப்போ இது எல்லாமே யூனிக்காக தான் இருக்கணும். அதுதான் பிரைமரி கீயோடைய கன்ஸ்ட்ரெயின். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஃபாரின் கீயோடைய கன்ஸ்ட்ரெயின் பற்றி பார்க்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட் டேபிள் கூட இன்சர்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த ஃபாரின் கீயில் இந்த பிரைமரி கீ இங்கே இருக்கிறத மட்டும்தான் நம்மளால் இன்சர்ட் பண்ண முடியும். இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட் வேல்யூஸ். ஓகே, இப்போ நம்ம டேட்டா பற்றி இன்சர்ட் பண்ணுவோம். 20 12 1998. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம இங்கே இருக்க இந்த ஃபேக்கல்ட்டி ஐடியை மட்டும்தான் நம்மளால் இங்கே இன்சர்ட் பண்ண முடியும். BCA 1 இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் இங்கே அதில் இல்லாத ஒன்று இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த டூன் சேஞ்ச் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின் நம்ம இங்கே வந்து பிரேக் பண்ணுறோம் அப்படின்ற ரூல் தான் இங்கே ப்ரொவைட் ஆகிருக்கு. அப்படி இந்த மாதிரி ஒரு கீ இல்லை அப்படின்ட்டு, இந்த மாதிரி ஒரு வேல்யூ அந்த டேபிளில் இல்லை அப்படின்றது தான் இங்கே மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் மறுபடியும் அந்த வேல்யூ போடுறேன். இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா கைஸ், டேட்டா பர்த் தான் இன்சர்ட் ஆகிருக்கு. இந்த ஃபார்மேட்டில் தான் அங்கே டேட்டா பர்த் டிஃபால்ட்டாக இன்சர்ட் ஆகும். நம்ம ஐஃபோன் கூட கொடுத்து இன்சர்ட் பண்ண முடியும். 3 ஓகே, இப்போ இன்சர்ட் பண்ணுவோம். பாருங்கள், இன்சர்ட் ஆகிடுச்சு. அதையும் செலக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நாட் நல் பற்றி ஒரு கன்ஸ்ட்ரெயின். இப்போ இன்னொரு டேபிள் தான் அது கிரியேட் பண்ணணும். கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் ஐடி நான் இங்கே டிஓபி கொடுத்துட்டு டேட் ஃபார்மேட் சேம். இப்போ நான் இங்கே நாட் நல்ன்ற ஒரு கன்ஸ்ட்ரெயின் கொடுக்குறேன். இந்த கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துட்டோம்னா இங்கே நல் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண முடியாது. இப்போ இந்த டேபிளில் நான் ப்ரீவியஸ் டேபிளில் நம்மளால் இன்சர்ட் பண்ண முடியும். ஏன்னா நான் அப்படி கொடுக்கல. insert into student values 1 BCA (01) comma இந்த null நம்ம கொடுக்க முடியும். ஸோ இன்சர்ட் ஆகிடுச்சு நல்லன்னு நம்ம இப்போ கொடுத்தது. இப்போ நான் இதுவே இந்த டேபிளில் இன்சர்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இதை கிரியேட் பண்ணிடுவோம். ப்ரைமரி கீ சேம் தான். இப்போ நான் இங்கே சேம் டேபிள் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் நான் இங்கே இந்த நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட் மட்டும் அடிஷ்னலாக வேறு ஒரு டேபிளில் கிரியேட் பண்ணுறேன். faculty id var
6 reference fact faculty go space ஸோ இப்போ டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதே வேல்யூ நல் வேல்யூவை நான் இதில் இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த டேபிள் இன்சர்ட் ஆகாது. ஏன்னா இங்கே நல் வேல்யூ நம்மளால் இன்சர்ட் பண்ண முடியாது. நாட் நல்னு கொடுத்துட்டான். அங்கே வேல்யூ வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு வேல்யூ இன்சர்ட் பண்ணியே ஆகணும். நல் வேல்யூ நம்மளால் இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் இன்சர்ட் வேல்யூ சேஞ்ச் பண்ணுறேன். இன்சர்ட் ஆகிடும். 20 -12 1998. ஸோ பாருங்கள் இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் நாட் நல் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம ப்ரைமரி கீ வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு காலம் மட்டும் வச்சு தான் பண்ண முடியுமானா கிடையாது. இப்போ நம்ம இதே டேபிளை ட்ரா பண்ணிவிட்டு நம்ம டேட்டா பற்றியும் நேமையும் கம்பைன் பண்ணி ப்ரைமரி கீயாக கொடுக்கலாம். ட்ராப் டேபிள் இந்த 2 டேபிளையும் ட்ராப் பண்ணியாச்சு. primary key bracket குள்ள student name date of birth ஸோ இன்சர்ட் பண்ணி கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் இன்சர்ட் பண்ணுவோம். சேம் யூனிக் கீ மாதிரி தான். இப்போ நம்ம இங்கே கம்பைன் பண்ணி தான் இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறத யூனிக்காக இருக்கா அப்படின்ற கன்ஸ்ட்ரெயின்ட் செக் பண்ணணும். சேம் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணோம்னா இன்சர்ட் ஆகாது. ஒரு வேல்யூ இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த செகண்ட் வேல்யூ இன்சர்ட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதையே மறுபடியும் இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். இன்சர்ட் ஆகாது. இங்கே பாருங்கள், இது ரெண்டும் கம்பைன் ஆகி ஏற்கனவே இருக்குது, நீங்கள் மறுபடியும் இன்சர்ட் பண்ண முடியாது அப்படின்றது தான் இப்போ இங்கே மறுபடியும் சொல்லியிருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு ப்ரைமரி கீ. ஸோ ஓகே, இப்போ இதை இன்சர்ட் பண்ணது வரைக்கும் செலக்ட் பண்ணுவோம். ஸோ இது மட்டும் இப்போ செலக்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஓகே கைஸ், இன்னைக்கோட வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.